Good morning, students. இன்னைக்கு யூனிட் 1ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். பால் இனப்பெருக்கத்துல பெண் இனப்பெருக்க பகுதி சூலக வட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நான் இன்னைக்கு ஆண் இனப்பெருக்க பகுதியும் பெண் இனப்பெருக்க பகுதியும் ஒரு கொஸ்டின் 5 மார்க் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இன்னைக்கு முடிச்சு அனுப்பிடுங்க. நான் அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ண, போன கிளாஸ்ல கொடுக்கல, ஞாபகத்துல வைத்து இன்னைக்கு அதை செய்து இன்னைக்கே முடிச்சு கொடுத்துருங்க. சரியா? சரி. நம்ம பார்க்கும்போது பெண் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கைனோசியம், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரோசியம். பெண் இனப்பெருக்க பகுதி சூலக வட்டம். இந்த சூலக வட்டத்துல அல்ல கைனோசியம் நம்ம பார்த்தோம்னா என்னெல்லாம் இருக்குதுன்னா, இதுக்கு பேரு ஓவரி, இந்த சொல்லன் ரீஜனுக்கு பேரு ஓவரி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் அதான் மெகாஸ்பொராஞ்சியா, ஞாபகத்தில் வச்சுக்கணும், சிங்குலர் மெகாஸ்பொராஞ்சியம். இது ஸ்டைல், இது ஸ்டிக்மா, தமிழ்ல இது சூலகம், உள்ளுக்கு இருக்கக்கூடியது சூல், சூலக தண்டு, மேல இருக்கிறது சூலக முடி. அப்போ சூலக முடி, சூலக தண்டு, சூலகம், சூல். நம்ம இதே இது ஆண்ட்ரோசியத்துல பார்த்தோம், ஆண் இனப்பெருக்க பகுதியில, இல்லையா? ஃபிலமெண்ட், ஆந்தர், போலன் கிரைன். அதாவது மகரந்தத்தாள் வட்டத்துல மகரந்தத்தாள், மகரந்தத்தாள் கம்பி. சரியா? அடுத்த நம்ம பார்ப்போம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கைனோசியம், அதாவது பெண் இனப்பெருக்க பகுதி சூலக வட்டம். The word gynoecium represents one or more pistils of a flower. கைனோசியம் அல்லது சூலக வட்டம் அப்படிங்கிறது பல சூலக அலகுகளை கொண்டதுதான். அதாவது கைனோசியம்ங்கிறது ஒன் ஆர் மோர் பிஸ்டல்ஸ். பெண் இனப்பெருக்க சூலக வட்டங்கிறது பல சூலக அலகுகளை கொண்டது. அடுத்தது பிஸ்டில்னா என்னன்னு பார்ப்போம். The word pistil refers to ovary, style, stigma. இந்த ஸ்டைல், ஸ்டிக்மா, ஓவரி, இந்த மூணையும் சேர்ந்து ஓவியோல், இந்த அமைப்பு, இந்த மொத்தத்தில் இதற்கு பேரு கார்பல். நம்ம என்ன சொல்றோம்னா இதுல பிஸ்டில் அப்படிங்கிறோம். சூலகமுடி, ஸ்டைல், அதாவது சூலக தண்டு, சூலக பை, சூல்கள், இதுகள் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்றோம்னா சூலக வட்டம்னு நம்ம சொல்றோம். சூலக வட்டம். சரி. இதுல ஸ்டிக்மா, இந்த ஸ்டிக்மாங்கிறோட ஃபங்க்ஷன் என்னன்னா லேண்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் போலன் கிரைன்ஸ். அதாவது சூலக முடிங்கிறது இதனுடைய பயன் என்னன்னா மகரந்தங்களை ஏற்கக்கூடிய பரப்பாக செயல்படுகிறது. சரியா? அடுத்தது the basal part of the pistil is the ovary. இந்த பேசல் பார்ட்டுக்கு, இந்த கீழ்ப்பகுதிக்கு பேரு தான் பிஸ்டில், சூலக பை, இல்லையா? சரி. The ovules are present inside the ovary cavity of the placenta. இந்த சூல்கள் எதுக்குள்ள இருக்குன்னா சூலக பைகளுக்குள்ள இருக்கு, இணைப்பு திசுனால இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப இது நம்ம பார்க்கிற ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கைனோசியம், அதாவது பெண் இனப்பெருக்க பகுதி நம்ம பார்த்தோம்னா கார்பல் நம்ம சொல்றோம். அதுல உள்ள பகுதிகள் நம்ம பார்க்கும்போது பிஸ்டில்னு சொல்லும் போது அதுல எதெல்லாம் இருக்குன்னா ஓவரி, அதுக்குள்ள ஓவியூல், ஸ்டைல், ஸ்டிக்மா. சரி. இன்னும் அடுத்தது அதே அமைப்பு தான். இப்ப அந்த ஓவரி, அந்த ஸ்டைல் நம்ம பார்க்கும்போது, அதனுடைய அமைப்பை நம்ம பார்க்கும்போது, இந்த இதுதான் ஸ்டிக்மா, இது ஸ்டைல், இது ஓவரி. இது சூலக பை, இது சூலக தண்டு, இதான் அதனோட அமைப்பு. அதுக்கு உள்ளுக்க நம்ம பார்த்தோம்னா
இதுல ரெண்டு ரீஜனா நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு எண்டுக்கு பேரு மைக்ரோபைல், சூழ்துளை. ஒரு பகுதிக்கு பேரு சூழ்துளை, அடுத்து சலசா, சலசா முனை. ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுதான் எம்ப்ரியோ சாக், ஞாபகத்தில் வச்சுக்கோ. அல்லது இது மொத்தத்தில் ஓவரி, கருப்பை. இந்த கருப்பையினுடைய ஒரு பகுதிக்கு பேரு சூழ்துளை, அதுக்கு பேர் அடுத்து முனைக்கு பேரு சலசா முனை. மைக்ரோபைல் எண்ட், அடுத்து சலசா எண்ட். அதுக்கு அடுத்தாப்புல இது எம்ப்ரியோ சாக், கருப்பை. இந்த எம்ப்ரியோ சாக்கை சுத்தி ரெண்டு மெம்பரேன் இருக்கு, அதுக்கு பேரு இன்டெகுமென்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், இன்டெகுமென்ட். சரியா? இது எம்ப்ரியோ சாக், கருப்பை. கருப்பையை சுத்தி இரண்டு லேயர் இருக்குது, அதுக்கு பேர் இன்டெகுமென்ட். தமிழ்ல அதுக்கு பேர் சூளுரை. உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்ம சொன்ன எம்ப்ரியோ சாக், கருப்பை. இதுல இருக்கக்கூடிய அந்த துளை, அதாவது இன்டெகுமென்ட் வந்து முழுதுமே டெவலப் ஆகல, அதனுடைய கீழ் பகுதியில திறந்து காணப்படுது. இதுல திறந்து காணப்படுது, அந்த பகுதிக்கு பேரு சூழ்துளை அல்லது அதுக்கு பேரு மைக்ரோபைல். இப்போ இந்த மைக்ரோபைலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேரு பியூனிக்கல். அந்த ஓவரியோட இணையக்கூடிய பகுதிக்கு பேரு ரஃபே. ஓகே. இந்த சூழ்துளைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு சூழ் காம்பு. இந்த சூழ் காம்பு வந்து ஓவரியை இணைக்கக்கூடிய பகுதிக்கு பேர் சூழ் காம்பு வடு. சரியா? அதுக்கப்புறம் உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த எம்ப்ரியோ சாக், கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய திசுக்கு பேரு நியூசெல்லஸ், தமிழ்ல சூழ் திசு. இதுதான் அதனுடைய அமைப்பு. நம்ம நுண்ணோக்கி மூலம் பார்க்கும்போது இவ்வளவுதான் தெரியும். பொதுவாக கிராஸ் செக்ஷனை பார்க்கும்போது இதெல்லாம் தெளிவா தெரியும், நம்ம பார்க்கலாம். இது வந்து அதனுடைய இன்வெர்டட் ஸ்ட்ரக்சர், தலைகீழ் அமைப்புல இருக்குது. இதை நேரா வச்சோம்னா இப்படி இருக்குன்னு, இப்படி இருக்குது, இப்படி காணப்படுது. அதாவது சலசா எண்டு இல்லையா? இது மைக்ரோபைல் எண்டு. இதுல இருக்கக்கூடிய அதனுடைய பாதுகாப்பு அமைப்புக்கு பேரு இன்டெகுமென்ட், சூளுரை. அவுட்டர் இன்டெகுமென்ட், வெளியுறை, வெளி சூளுரை, உள் சூளுரை, இன்னர் இன்டெகுமென்ட், நியூசெல்லஸ், சூழ் திசு, எம்ப்ரியோ சாக், கருப்பை. சரியா? இதான் அதனுடைய அமைப்பு. அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கிற திசுக்கு பேரு வாஸ்குலார் சப்ளை, வாஸ்குலார் டிஷ்யூ. இதுலயும் வாஸ்குலார் டிஷ்யூ, வாஸ்குலார் இழுவை. இதுதான் அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், நீரை இதுக்கு கடத்துது. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், சூலின் அமைப்பு. மெகாஸ்பொராஞ்சியம், பெருவித்தகம். அதுல நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆந்தர் நம்ம பார்த்தோம். மைக்ரோஸ்பொராஞ்சியம் அதுல மகரந்த தாள் வட்டத்துல, சூலக வட்டத்துல பெருவித்தகம், அதுல நுண்வித்தகம். மகரந்த தாள் வட்டத்துல நுண்வித்தகம் நம்ம படிப்போம், அதே இது சூலக வட்டத்துல பெருவித்தகம்னு படிக்கிறோம். ஆந்தர்ல என்ன நம்ம சொல்றோம்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம். இதுல ஓவியூல நம்ம என்ன சொல்றோம்னா மெகாஸ்பொராஞ்சியம். அதுல ஸ்மாலா இருக்கிறதுனால மைக்ரோஸ்பொராஞ்சியம், பெருசா இருக்கிறதுனால மெகாஸ்பொராஞ்சியம். சரி. அடுத்து ஓவியூல் இஸ் ஆல்சோ கால்டு மெகாஸ்பொராஞ்சியம். மெகாஸ்பொராஞ்சியம்ங்கிறது பெருவித்தகம். and is protected by one or two coverings called integuments. நம்ம இதுக்கு முன்னால நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? ஓவியூல், அதை சுத்தி ரெண்டு லேயர் இருக்கு, அதுக்கு பேர் integuments, சூளுரைகள். A mature ovule consists of stalk and a body. அதுல என்ன காம்பு இருக்கும், உடல் அமைப்பு இருக்கும். The stalk of the funiculus அல்ல funicle is present in a base and it attaches the ovule to the placenta. The point of attachment of funicle to the body of the ovule is known as hilum. நம்ம பார்த்தோம். இப்போ இதுல பார்க்குறோம்ல, இதுக்கு பேர் தான் ஓவியூல். இது மொத்த அமைப்புக்கு பேர் ஓவரி, இதுக்கு பேர் ஸ்டிக்மா, இதுக்கு பேர் ஸ்டைல். சரியா? இப்போ இதுதான் ஓவியூல். அந்த ஓவியூல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் பேர் தான் காம்பு பை, இதுக்கு உடலகம். சரியா? அல்ல உடல் அமைப்பு, உடலம். அதுக்கு இதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்ம பார்த்த இன்டெகுமென்ட்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தோம். சரி, இன்னும் அடுத்தது the inverted
In an inverted ovule, the funicle is adnate to the body of the ovule, forming a ridge called raphe. இதே இது இன்வெர்டட் ஓவரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல எப்படி காணப்படும்னா அந்த ஃபியூனிக்கல் வந்து ஒட்டியே காணப்படும். அதை நம்ம சொல்லக்கூடிய அந்த விளிம்பு பகுதிக்கு சொல்லக்கூடியதுக்கு பேர் ராஃபே. அடுத்து, the body of the ovule is made up of central mass of parenchymatous tissue called nucellus. இப்போ நம்ம பார்த்தோம் nucellus ஞாபகம் இருக்கா? இந்த இதை படிக்கும்போது நீங்க கொஞ்சம் புத்தகத்தை வச்சுக்கோங்க. அப்போ அந்த டயக்ராம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? அந்த புத்தகத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. சரி. அடுத்து, integument encloses, அது எதோ மூடி காணப்படுதுன்னா the nucellus completely except F4. நம்ம பார்த்தோம்ல அந்த ஓவியூல், ஓவியூலை சுற்றி இன்டெகுமெண்ட் இருக்குது. அந்த இன்டெகுமெண்ட் முழுமையா இல்லாம கீழ் பகுதியில எப்படின்னா கொஞ்சம் அந்த டிஷ்யூ வந்து ஃபுல்லா டெவலப் ஆகாம இருக்கும். அந்த துளைக்கு பேரு மைக்ரோபைல் அல்லது சூழ் துளை. அதுக்கடுத்த பாயிண்ட், the ovule with one or two integument, அந்த பார்த்தோம்ல அந்த ஓவியூலை சுற்றி 2 சூளுரை காணப்படலாம், அதுல ஒரு சூளுரை காணப்படலாம். அதுல ஒரே ஒரு இன்டெகுமெண்ட் இருந்தா யூனிடெக்மிக்னு பேரு. 2 சூளுரைகள் இருந்தா அதுக்கு பேரு பைடெக்மிக் ஓவியூல்ஸ் அல்லது இரு சூளுரை சூல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தாப்புல அதனுடைய the basal region of the body of the ovule is called salasa. நம்ம பார்த்தோம், இப்ப தானே பார்த்தோம், இதே டயக்ராம் இதுக்கு முந்தி பார்த்தோம். திரும்ப கவனி, இதான் நம்ம என்ன சொல்றோம், நியூசெல்லஸ் அல்ல எம்ப்ரியோ சாக். இந்த எம்ப்ரியோ சாக்கை சுத்தி 2 லேயர் இருக்கு, அதுக்கு பேர் இன்டெகுமெண்ட்ஸ். இதுதான் அந்த கருப்பை, அதை சுத்தி 2 உரைகள் இருக்கு, அதுக்கு பேர் சூளுரை. அதனுடைய கீழ் பகுதியில் சூளுரை இருக்காது, அதில் ஒரு துளை போல காணப்படும், அதுக்கு பேர் சூழ் துளை அல்லது மைக்ரோபைல். சரியா? 2 ஒன்று தான். இந்த மைக்ரோபைலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு பேர் சூழ் காம்பு, ஃபியூனிக்கல். அதில் ஒரு ரிட்ஜ் போல காணப்படும், அதுக்கு பேர் ரஃபே. இதுல ஒரு மடி போல காணப்படும், இந்த பகுதிக்கு பேரு சூழ் காம்பு வடு. சரி. There is a large oval sac-like structure in the nucellus toward the micropylar end called embryo sac or female gametophyte. A large oval shaped structure இருக்குது, a large oval sac-like structure இருக்குது. இந்த அமைப்புக்கு பேர் என்னன்னா கருப்பை அல்லது எம்ப்ரியோ சாக். சரியா? இப்போ குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் த ஓவியூல், அந்த ஓவியூலுடைய பேஸ் பக்கத்துல காணப்படக்கூடிய செல்ஸுக்கு பேரு ஹைப்போஸ்டேஸ். ஹைப்போஸ்டேஸ், ஹைப்போஸ்டேஸ். அதே இது மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தடித்த செல்களுக்கு பேர் எபிடேஸ். எபிஸ்டேஸ், எபிஸ்டேஸ், ஹைப்போஸ்டேஸ் செல்கள் இதில் காணப்படும். அப்ப 2 வகையான செல்கள் காணப்படுது, ஹைப்போஸ்டேஸ் செல்களும் எபிஸ்டேஸ் செல்களும் இதுல காணப்படுது. அதுக்கு அடுத்தாப்புல டைப்ஸ் ஆஃப் ஓவியூல். இந்த ஓவியூல் இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து ஓவியூல்ஸ் 6 வகையா பிரிக்கிறாங்க. எதை பொறுத்தலாம்னா மைக்ரோபைல், இந்த மைக்ரோபைல் ரீஜன், ஃபியூனிக்கல், இந்த ஃபியூனிக்கல் ரீஜன், சலசா, இந்த 3. சலசா, மைக்ரோபைல், இந்த ஃபியூனிக்கல், இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்டு சூளை வந்து 6 வகையா பிரிக்கிறோம். ஒன்னாவது வந்து ஆர்த்தோட்ரோபஸ், அனட்ரோபஸ், ஹெமி ஆந்த்ரோட்ரோபஸ், ஹெமி அனட்ரோபஸ், கேம்பிலோட்ரோபஸ், ஆம்பிட்ரோபஸ், கார்சினோட்ரோபஸ். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆர்த்தோட்ரோபஸ், தமிழ்ல என்னன்னா நேர் சூல், எல்லாம் நேர காணப்படுது. மைக்ரோபைல், ஓவியூல், சலசா, இது 3 நேர காணப்படுறதுனால இதுக்கு பேர் ஆர்த்தோட்ரோபஸ் அல்லது நேர் சூல். அதான் அதுல சொல்லியிருக்கு. இதுல in this type of ovule the micropyle at the distal end, ஒரு எண்ட்ல இது இருக்குது. அதுக்கு அடுத்தப்பல ஃபியூனிக்கல், சலசா are present in the straight line. இது 3மே நேர் கோடுல இருக்கிறதுனால இதுக்கு பேர் நேர் சூல். எதெல்லாம் சூல் துளை, சலசா, அடுத்தது ஓவியூல் அல்ல ஃபியூனிக்கல். ஃபியூனிக்கல்ங்க இது ஓவியூல். இந்த 3மே நேர இருக்கிறதுனால அதுக்கு பேரு
நேர் சூல். அனட்ரோபஸ் சூல். அனட்ரோபஸ்னா தலைகீழ் சூல். இங்க பேர் தலைகீழ் இருக்கு பேர். மைக்ரோபைல் இங்க இருக்குது, சலசா இங்க இருக்குது, பியூனிக்கல் இப்படி இருக்கு. அது என்ன சொல்லப்பட்டிருக்குது? The body of the ovule becomes completely inverted. தலைகீழாக இருக்கிறதுனால இதுக்கு பேரு தலைகீழ் சூல். அனட்ரோபஸ். அனட்ரோபஸ்னா தலைகீழ். இனிமே மூணாவது டைப் ஹெமி அனட்ரோபஸ். சரி, இந்த அமைப்புல இது கிடைமட்ட சூல். இந்த அமைப்புல the ovule is placed. இந்த ovule எப்படி இருக்குதுன்னா at the right angles to the funicle. அதாவது இந்த சூல் வந்து சூலக காம்பிற்கு செங்குத்தா காணப்படுது. சூலக காம்பிற்கு செங்குத்தா காணப்படுது. இதுக்கு பேரு ஹெமி அனட்ரோபஸ். எடுத்துக்காட்டு பிரைமுலேசியே. அந்த குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள்ல இந்த விதமான சூல் காணப்படுது. அடுத்தது காம்பைலோட்ரோபஸ். காம்பைலோட்ரோபஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல காம்பைலோட்ரோபஸ் கொடுத்திருக்காங்க. அதனுடைய அமைப்பை பார்த்துக்கோ கொஞ்சம் அடுத்த இது இன்னொரு மாடல். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா the body of the ovule at the micropylar end is curved. இந்த மைக்ரோபைல் இந்த ஓவியல் வந்து கர்வ்ட் ஆகி காணப்படுறது மட்டும் இல்லாம என்ன ஷேப்ல வந்துருதுன்னா பீன் சீட் இருக்குல்ல அந்த ஷேப்புக்கு வந்துருது. அடுத்த எம்ப்ரியோ சாக் இஸ் கம்ப்ளீட்லி கர்வ்டு. இதான் எம்ப்ரியோ சாக், இது கர்வ் ஆயிருக்கு. அடுத்து ஆல் த த்ரீ ஹைலம், மைக்ரோபைல், chalasa are adjacent to one another. Micropyle, xylem, chalasa இதெல்லாம் நியரா வந்துருது. லெகுமினோசே. சரியா? அதுல இந்த விதமான அமைப்பு இருக்கு. அதாவது தமிழாக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சூல் துளை பகுதியில சூல் வந்து வளைந்து அவரை விதை வடிவில் காணப்படுது. கருப்பை சற்று வளைந்து காணப்படுது. அதனால விதை தழும்பு, சூல் துளை, சலசா ஒன்றுக்கொன்று அருகாக அமைந்து காணப்படுது. அடுத்தது in addition to the above main types there are two more types of ovules. They are amphitropous, carcinotropous. The distance between the hilum and chalasa is less. The curve of the ovule leads to horseshoe-shaped nucellus. Carcinotropous. Funiculus is very long and surrounds the ovule. Example, Cactaceae. சரி, இப்போ மெகாஸ்போரோஜெனிசிஸ் நம்ம பார்க்கணும். இப்போ சூல் அதனுடைய வகைகளை பார்த்தாச்சுது. நம்ம அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னா பெருவித்தகம், மெகாஸ்போரோஜெனிசிஸ். இது சூலக வட்டத்துல பார்க்கிறோம். மகரந்தத்தாள் வட்டத்துல என்னது பார்த்தோம்? மைக்ரோஜெனிசிஸ். இதுல மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் சூலக வட்டத்துல மெகாஸ்போரோஜெனிசிஸ். மெகாஸ்போரோஜெனிசிஸ்ங்கிற என்னதுன்னா இந்த மெகாஸ்போர் செல்ஸ் வந்து எம்ப்ரியோசாக்கா அல்லது மெகாஸ்போர் செல்ஸ், அதாவது ஹைப்போடர்மஸ் செல்ஸ் மெகாஸ்போரா டெவலப் ஆகிறதுக்கு பேர் தான் மெகாஸ்போரோஜெனிசிஸ். அதில் என்ன சொல்லலாம்னா மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து மெகாஸ்போர் டெவலப் ஆகிறதுக்கு பேர் மெகாஸ்போரோஜெனிசிஸ். தமிழகத்தில் மெகாஸ்போரோஜெனிசிஸ்னா பெருவித்துருவாக்கம் அப்படிங்கிற என்ன, பெருவித்து தாய் செல்ல இருந்து பெருவித்து உருவாகிறதுக்கு பேரு பெருவித்துருவாக்கம். சரி, இதுல உள்ள நிலைகள் நம்ம பார்ப்போம். ஷார்ட்டா குயிக்கா பார்த்துடலாம். நீ புத்தகத்துல பார்த்தேன்னா அந்த ஓவியலுக்குள்ள ஹைப்போடர்மல் செல்ஸ் இருக்கும். அந்த டெல் செல்ஸ் வந்து நியூசெல்லஸ்குள்ள இருக்குது. அதுல உள்ள செல்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா ஆர்கிஸ்போரியல் செல்ஸ். அந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் நேரடியாக மெகாஸ்போர் மதர் செல்லாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா மெகாஸ்போர் மதர் செல்ஸ் வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் பண்ணி இரண்டு விதமான செல்ஸை உருவாக்குது. அவுட்டர் பிரைமரி பரைட்டல் செல்,
இன்னர் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ். சரியா? இப்போ இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா மெகாஸ்போர் மதர் செல்லா. இது மெகாஸ்போர் மதர் செல் ஆக்ட் பண்ணுது. இந்த மெகாஸ்போர் மதர் செல் மியாட்டிக் டிவிஷன் நடக்கிறதுனால மெகாஸ்போர்ஸ் டெவலப் ஆகும். மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அல்ல எம்பிரியோசாக்கா மாறும். இதுக்கு பேர் தான் மெகாஸ்போரோஜெனிசிஸ். மெகாஸ்போரோஜெனிசிஸ்னா ஹைப்போடர்மல் செல்ஸ், நியூசெல்லஸ்ல உள்ள ஹைப்போடர்மல் செல்ஸ் வந்து அதுக்கு பேர் ஆர்கிஸ்போரியல் செல்ஸ். ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் டைரக்டா மெகாஸ்போர் மதர் செல்லா டெவலப் ஆகலாம். அப்படி இல்லைன்னா டிவைட் ஆகி 2 விதமான செல்களை உருவாக்கும். அவுட்டர் வெளி சைடுல பிரைமரி பரைட்டல் செல்ஸ், உள்ளுக்க இன்னர் பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல். அது எதா டெவலப் ஆகுனா மெகாஸ்போர் மதர் செல் MMO. அது மியாட்டிக் டிவிஷன்ல மெகாஸ்போரா டெவலப் ஆகுது. அந்த மெகாஸ்போர் தான் என்னன்னா ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அல்லது எம்பிரியோசாக். தமிழ்ல பார்ப்போம். பெருவித்துருவாக்கம். பெருவித்துருவாக்கங்கிறது புறத்தோல் அடித்தோல் கீழ் அமைந்துள்ள ஒரு சூல் திசு முன் வித்தாக செயல்படுது. புறத்தோல் அடித்தோல் கீழ் அமைந்துள்ள சூலக திசுல உள்ள ஒரு சூல் திசு முன்வித்தாக செயல்படும். அதான் ஆர்கிஸ்போரியல் செல். இந்த முன்வித்தக செல் பெருவித்து தாய் செல்லாக செயல்படலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து திரும்ப திரும்ப செல் பிரிதல் மூலமாக 2 விதமான செல்களை உருவாக்கும். முதல் நிலை வித்துருவாக்க செல், அதுக்கப்புறம் அது எதா டெவலப் ஆன பெருவித்து தாய் செல்களை உருவாக்கும். அந்த பெருவித்து தாய் செல்கள் வந்து குன்றல் பிரிவு. இதுல வந்து மியாட்டிக் டிவிஷன், அது தமிழாக்கத்துல குன்றல் பிரிதல் மூலமாக 4 ஒருமேடிய பெருவித்துக்களை உருவாக்கும். இந்த மியாட்டிக், அதாவது சாதாரண செல் டிவிஷன் நடந்தா ஒரு செல் 2 செல்லா மாறும். அதுக்கு பேர் மைட்டாட்டிக். ஆனா மியாசிஸ், அதாவது குன்றல் பிரிதல், அதுல நடக்கிறதுல ஒரு செல் 4 செல்களாக பிரியும். அந்த 4 செல்லுக்கு பேர் 4 ஒருமடிய பெருவித்துக்கள். அந்த 4 பெருவித்துக்களும் அப்படியே 4 பெருவித்துக்களா டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேரு 4 பெருவித்துசார் கருப்பை. இந்த 4ல 3 செல்கள் உடைக்கப்பட்டு போய் ஒரே ஒரு செல் காணப்பட்ட அதுக்கு பேரு ஒரு பெருவித்துசார் கருப்பை. அந்த 4ல 2 செல்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சது, மீதி 2 செல்களும் உடைக்கப்பட்டு போனா அதுக்கு பேரு இரு பெருவித்துசார் கருப்பை. தமிழுக்கு பேரு மானோஸ்போரிக், இங்கிலீஷ்ல மானோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக். சரியா? இதான் அதனுடைய அமைப்பு. கவன் இதுதான் நம்ம பார்த்தோம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு பேரு ஆர்கிஸ்போரியல் செல்ஸ். எதுக்குள்ள இருக்கு? சூல் திசுக்குள்ள இருக்கு. நியூசெல்லஸ்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேரு ஆர்கிஸ்போரியல் செல். ஆர்கிஸ்போரியல் செல் தமிழ்ல எப்படி கொடுத்திருக்காங்க? முன்வித்து செல். இந்த முன்வித்து செல் பிரிதல்னால ஒரு நிறைய செல்களை உருவாக்கி அந்த செல்கள் வளர்ச்சி அடைந்து ஒரு பெருவித்து தாய் செல்லை உருவாக்குது. இந்த பெருவித்து தாய் செல், இதுக்கு முன்னால் நடக்கக்கூடிய செல் பிரிதலுக்கு பேரு மைட்டாசிஸ். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய செல் பிரிதலுக்கு பேரு மியாசிஸ். அப்ப இந்த செல் பிரிதல் மியாசிஸ் நடக்கிறதுனால ஒரு செல் 4 செல்லாக பிரிக்கப்படுது. இந்த 4 செல்களும் செயல்பட்டாச்சு நம்ம அதை என்ன சொல்றோம்? 4 பெருவித்துசார் கருப்பை. அந்த 4ல இந்த 3 உடைக்கப்பட்டு 1 மட்டும் செயல்பட்டு அதுக்கு பேர் ஒரு பெருவித்துசார் கருப்பை. இப்போ இந்த இதுல 4 காணப்பட்டிருக்கு. இந்த 4 டெவலப் ஆச்சு நம்ம சொன்னது 4 பெருவித்துசார் கருப்பை. இது கருப்பை, அதுக்குள்ள 4 இருந்தா 4 பெருவித்துசார் கருப்பை. இப்போ இதுல 3 உடைஞ்சிருக்கு. இந்த 3 உடைஞ்சு போகுது, உடைந்து அழிக்கப்பட்டு போகுது. அப்போ 1 தான் காணப்படும். அப்ப அதுக்கு பேரு ஒரு பெருவித்துசார் கருப்பை. 1 தான் இருக்கு. இந்த 1 மியாசிஸ் நடக்கு, குன்றல் பிரிதல் நடக்கிறதுனால முதலாவது 2 செல்லா பிரியுது, 2 4ஆ பிரியுது. அப்ப இந்த 4 இங்க 4ல இல்ல, இந்த 1 தான் 4ஆக பிரியுது, 2ஆகவும் திரும்ப 2 4ஆக பிரியுது. இந்த 3 உடைக்கப்பட்டு போச்சு. இப்ப இந்த 2ஆ பிரிஞ்சது, இந்த 2 4ஆக பிரிஞ்சது. இந்த 4ல 3 செல்கள் மேல காணப்படுது. இந்த 4 செல்லும் திரும்ப செல் பிரிதல் நடக்கிற 8 செல்களா மாறும். இந்த 4 8 செல்லா மாறும். அந்த 8ல
3 மேல இருக்குது, 3 கீழே இருக்கு, நடுவுல 2 இருக்கு. அந்த மேல உள்ள 3 செல்களுக்கு பேரு சினர்ஜிட். அந்த சினர்ஜிட்ல நடுவுல உள்ள செல்லுக்கு பேர் முட்டை. அதுக்கு நடுவுல உள்ள 2 செல்களுக்கு பேரு துருவ உட்கரு. கீழே உள்ள 3 செல்களுக்கு பேரு எதிரடி செல். இதுதான் உட்கரு நிலை. இப்ப இங்கிலீஷ்ல பார்த்தா இந்த நியூ செல்லஸ்குள்ள உள்ள, அதாவது இது வந்து ஓவரிக்குள்ள ஓவியூல் இருக்கும். அந்த டெவலப்மெண்ட் நேரத்துல அந்த ஓவியூலுக்குள்ள இருக்கக்கூடிய நியூ செல்ஸ் வந்து அதுல சில செல்ஸ் க்ரோ ஆகி ஆர்கிஸ்போரியல் செல்லா மாறுது. அந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் பண்ணி நிறைய செல்ஸை உருவாக்குது. சரி, இப்போ அது வரைக்கும் முடிஞ்சாச்சு. இது வரைக்கும் மைட்டாசிஸ் நடக்குது. இப்போ இந்த செல் மியாசிஸ் நடக்குது. அதனால மெகாஸ்போர் மதர் செல் 4 டாட்டர் செல்ஸை உருவாக்குது. இந்த 4ல இந்த 3 உடைஞ்சு போகுது, டிஸ்இன்டகிரேட் ஆயிரும். 1 மட்டும்தான் ஃபங்க்ஷன் பண்ணும். அதனால அதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் திரும்ப இனிமே மியாசிஸ், இதுவரைக்கும் நமக்கு வந்து மைட்டாசிஸ் நடக்குது இதுலெல்லாம். இப்போ மியாசிஸ்ல 4 உருவாகுது. 4ல 1 தான் செயல்படுது, மீது உடைக்கப்படுது. இதுக்கப்புறம் திரும்ப செல் பிரிதல் நடக்கிறதுனால ஒரு செல் 2ஆ பிரியுது, 2 செல் வந்து 4 செல்லா பிரியுது, 4 செல் 8 செல். இதுல வந்து செல் பிரிதல் முழுமை அடைகிறது இல்லை, உட்கரு மட்டும்தான் பிரிதல் நடக்குது. அதனால உட்கரு பிரிதல் மட்டும்தான் கேரியோகைனசிஸ். இதுலயும் கேரியோகைனசிஸ், உட்கரு மட்டும்தான் உடைக்கப்படுது. செல் மெம்பரேன செல்வாலோ உருவாகலை. பத்தியா, இங்கெல்லாம் செல் சுவர் உருவாக்கப்படுது. அதனால இதுல 4 செல்களாக காணப்படுது. இதுல உட்கரு மட்டும்தான் உள்ள காணப்படுது. இது ஒரு செல் 2ஆ மாறுது, 2 செல் 4 செல், 4 உட்கரு செல்களா மாறுது, 4 வந்து 8ஆ மாறுது. அந்த 8ல மேல 3 செல்கள் காணப்படுது, கீழே 3. அந்த மேல உள்ள உட்கரு அந்த நியூக்ளியஸுக்கு பேரு சினர்ஜிட். அதுல மிடில் உள்ள பேர் எக். நடுவில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேரு போலார் நியூக்ளியஸ். கீழே 3 செல்கள் காணப்படுது, இது ஆன்டிபோடல் செல்ஸ். இதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் மெகாஸ்போர், பெரு வித்துருவாக்கம். சரியா, மெகாஸ்போர். சரி, இதை ஒரு நிமிஷம் தாரேன், அதை பாரு. இதில் உள்ள நிலைகள் என்னென்ன நிலைகள்ங்கிறது புரிஞ்சுதா? சரி, நீ புஸ்தகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இது பண்ணேன்னா ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். திரும்ப அடுத்தது மெகாஸ்போரோஜெனிசிஸ். இப்போ நம்ம படத்துல பார்த்தாலும் அதே தான். த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் மெகாஸ்போர் ஃப்ரம் மெகாஸ்போர் மதர் செல் இஸ் கால்ட் மெகாஸ்போரோஜெனிசிஸ். மெகாஸ்போரோஜெனிசிஸ்னா அதாவது பெருவித்து உருவாக்கம்னா, பெருவித்து தாய் செல்லிலிருந்து பெருவித்து உருவாகிறதுக்கு பேரு பெருவித்துருவாக்கம்னு பேரு. இனிமே as the ovule develops, a single hypodermal cell in the new cellus becomes enlarged and functions as archisporangium. Archisporium. அதாவது இந்த சூல் வளர்ச்சி அடையும் போது சூழ் திசுவில் உள்ள புறத்தோல் அடித்தோல் கீழ் அமைந்துள்ள ஒரு திசு, சூழ் திசு பெரிதாக மாறி எதா மாறுதுன்னா ஆர்கிஸ்போரியம். ஆர்கிஸ்போரியம் முன் வித்தாக செயல்படுது. In some plants, the archisporial may develop directly as மெகாஸ்போர் மதர் செல். சில தாவரங்கள்ல இந்த முன் வித்து நேரடியாக எதா மாறினா பெருவித்து தாய் செல்லாக மாற்றப்படும். சில தாவரத்துல என்ன நடக்கும்னா இது டிவைட் ஆகி எதெல்லாம் உருவாக்குதுன்னா பிரைமரி பரைட்டல் செல், அதுக்கப்புறம் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ். இந்த பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் எதை ஆக்ட் பண்ணுதுன்னா மெகாஸ்போர் மதர் செல் ஆக்ட் பண்ணும். அதை நம்ம அந்த படத்துல பார்த்தது. அந்த மெகாஸ்போர் மதர் செல் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டா டெவலப் ஆகும். அதை இப்போ ஷார்ட்டா பாயிண்ட்ஸா நம்ம பார்த்தோம்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ் பெருவித்துருவாக்கம். அந்த மெகாஸ்போ மதர் செல்ல இருந்து மெகாஸ்போர் டெவலப் ஆகுறது மெகாஸ்போரோஜெனிசிஸ் சொல்றோம். ரெண்டாவது பாயிண்ட், as the ovule develops, the hypodermal cells act as the function as archisporium. உள்ளுக்க இருக்கக்கூடிய செல்கள் எதாக செயல்பட ஆரம்பிச்சிடும், முன் வித்தாக செயல்படும். இந்த முன் வித்து செல்கள் எதாக மாற்றப்படுதுன்னா முன்வித்து தாய் செல்களாக மாற்றப்படுது. அதாவது பெருவித்து தாய் செல்லாக செயல்படுது. இந்த பெருவித்து தாய் செல் undergoes a division to form primary parietal cell.
புறப்பக்க செல்லையும் முதல்நிலை புறப்பக்க செல்லையும் முதல்நிலை வித்துருவாக்கு செல்லும் மாறுது. சரியா? அடுத்த மெகாஸ்போர் மதர் செல் MMO undergoes meiotic division to form 4 haploid megaspore. குன்றல் பிரிதல் மூலமாக பெரு வித்து செல்களாக மாற்றப்படுது. அதுல 4 செல்களும் 4 மெகாஸ்போரா டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேரு டெட்ராஸ்போரிக். அதுல 3 டிசன்டகிரேட் ஆகி ஒன்னு டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேரு மானோஸ்போரிக். 2 உடைக்கப்பட்டு 2 மட்டும் டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேரு பைஸ்போரிக். அதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த டயக்ராம் இப்போ நம்ம பார்த்து இன்னொரு நிமிஷம் தரேன் பாரு. சரியா? நம்ம அந்த மானோஸ்போரிக் நம்ம பார்த்தோம்ல, பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக், அதையெல்லாம் நம்ம பார்த்ததுதான். அது எந்தெந்த தாவரத்தில் நடக்குது? இப்போ மானோஸ்போரிக்ங்கிறது பாலிகோணத்துல, பைஸ்போரிக்ங்கிற ஆலியம்ல, டெட்ராஸ்போரிக் அதுல நான் பெப்பரோமியால நடக்குது. சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இதுக்கு முந்தி பார்த்ததுதான். இது ஒரு எளிதான ஒரு டாபிக். நீ இதை படிக்கும்போது இன்னைக்கு நீ கொஸ்டின் எழுதும்போது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸும் மெகாஸ்போரோஜெனிசிஸும் நுண் வித்துருவாக்கமும் பெரு வித்துருவாக்கமும் நீ இன்னைக்கு படிச்சு அதை அந்த 2 கொஸ்டின் எழுது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 மார்க்ஸ். சரியா? இந்த பாயிண்ட்ஸை நீ குறிச்சு வச்சுக்கோ. நீ பார்த்தேன்னா இது அதாவது சிறு நுண் வித்துருவாக்கமும் பெரு வித்துருவாக்கமும், அதாவது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸும் மெகாஸ்போரோஜெனிசிஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாயிண்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். படிச்சுக்கோ, படிக்கிறதுக்கு ஈஸி. இந்த டயக்ராமை வச்சு நீங்கள் கட்டாயம் ட்ரா பண்ணணும். 5 மார்க்குன்னு 5 லைன் எழுதுறதில்ல, ட்ரா பண்ணி நீட்டாக செய்யணும். அந்த 12th Bல சில ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணாமல் இருக்கிற, அதே மாதிரி 12th Aலையும் சில மாணவர்கள் இன்னும் முடிக்காமல் இருக்கிற, அது என்னங்கிற சீக்கிரம் பார்த்து முடிச்சிரு. சிலர் அதை எதில் போடுறான்னு தெரியல. எனக்கு அது சரியா கதை. எனக்கு அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் பார்க்க முடியலை. நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறோம். எதை எப்படி பண்ணணுங்கிறது அதை பாரு. நீ செய்ய வேண்டியது கூகுள் கிளாஸ் ரூமில் கூகுள் கிளாஸை ஓப்பன் பண்ணி அசைன்மெண்ட்டை ஓப்பன் பண்ணால் உனக்கு கொஸ்டின் தெரியும். அதில் நீ ஆன்சரை செப்பரேட் பேப்பரில் எழுதி அதில் அப்லோடு பண்ணணும். அப்லோடு பண்ணும்போது இமேஜில் உனக்கு நீ ஃபோட்டோ எடுப்ப, அதை PDF கன்வெர்ட் பண்ணி எனக்கு அனுப்பு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.